7ஆம் தேதி எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தார். சவாரி கேட்டார். அண்ணா நகர் போகலான்ட்டு. போகலாங்க சார்ன்னு. சரி போகலான்ட்டு நியூ பேங்க்குக்கு போகலான்னாரு. சரி போகலான்னு. அப்புறம் அண்ணா நகர் போனால் அந்த பேங்க் அங்கே இல்லை. திரும்பி வந்து சாந்தி காலனிக்கு வந்தோம். ஒரு அட்ரஸ் கேட்டுன்னு. அங்கே சாந்தி காலனி பூர்ணிகா பக்கத்தில் நியூ பேங்க் இருந்தது. அங்கே போய்ட்டு இறக்கி விட்டு எனக்கு காசு கொடுத்தாரு. காசு கொடுத்துட்டு என்னை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் போகணும். நான் வந்துட்டேன். வந்துட்டு அன்றைக்கி பூரா நான் ஆட்டோவை நான் பார்க்கல. நான் அன்றைக்கி விட்டுட்டேன். மறுநாள் 8ஆம் தேதி நம்ம திமுக சாந்தி காலனியில் ஒரு ஃபங்க்ஷனு, திமுக மீட்டிங்கு. அன்றைக்கி பூரா நாங்கள் அங்கே தான் இருந்தேன். அப்பயும் வண்டியில் அந்த பேக் இருந்தது, நானும் கவனிக்கலை. நேற்று ஈவினிங்குன்னு நான் பார்த்த பிறகு வண்டி தோடிக்கலான்ட்டு பார்த்த பிறகு ப்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா பேக்கில் இருந்தது. பின்னாடி பேக்கு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்டு, கேஷு எல்லாமே இருந்தது. சரி அப்படியே வந்து எங்கள் வட்டச்செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். திமுக வட்டச்செயலாளர் பாபு அவர், அட்வொகேட் வேறு அவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணேன். அவர் என்ன பண்ணார், சரி நம்ம பகுதிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ணா நகர் பகுதி தலைவர் பரமசிவம் அண்ணன்கிட்ட சொன்னார். சரி அப்படின்னும் போது நம்ம போகலாம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு அப்படின்னாரு. போகும்போது நம்ம அவங்க மிஸ்ஸஸ் அமுச்சு விட்டார். அவங்க மிஸ்ஸஸ் அமுச்சு கொண்டு வந்து நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்தோம். வந்து இங்கே வந்த பிறகு தான் நம்ம கமிஷனர்கிட்ட அவர் பேசணும். ஐயா பேச தான் அவர்கிட்ட நாங்கள் நடந்ததை சொன்னோம். சொன்னிட்ட பிறகு நம்ம டிவி பத்திரிகிட்ட போய்ட்டு நம்ம வட்டார செயலாளர்கிட்ட இப்போ நாங்கள் பேசினுக்கிறோம் தான். அந்த அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடித்து அவர் கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்லைவே. அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோம், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோம். அவரோட நம்பரு செல் நம்பரு கிடையாது, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து அவள் பச்சதுனால அவங்க ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி எடுத்து பார்த்தாங்க. ஒரேசியா நாட்டு சேர்ந்தவர் அவர். அதனால் அவர் நம்பரை பார்த்தா அவர் ஆதார் கார்டுலேயே இல்லை, ஓட்டு ஐடியிலே அவர் நம்பர், செல் நம்பர் இல்லை. அதுக்கப்புறம் அவரை விசாரித்தா அவர் காலேஜில் அட்மிட் பண்ணிக்கிறாரு. அட்மிட் பண்ணோன்னா அவங்க வந்து அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கோசம் அவர் வந்திருக்கலாம். அது நம்மள்கிட்ட அது பார்த்தோன்னே அந்த சீட்டெல்லாம் பார்த்தோன்னா அந்த காலேஜில் நம்பர் பண்ணோம். அந்த ஃபோன் நம்பர் பண்ணால் அவங்க எடுக்கலை. காலையிலேயே பண்ணாங்க, எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த காலேஜோட பிரின்ஸ்பால் வந்து என் பொண்ணோட காலேஜ் பிரின்ஸ்பால் வந்து ஃபோனை போட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சாங்க. இப்போ கண்டுபிடிச்சி இப்போது எனக்கு செல்லில் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அந்த நம்பர் தான் இப்போ நான் எடுத்து அவருக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ வந்துன்னுக்கிறேன்றார் அவர். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரேங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன்ட்டு அவரும் அண்ணனும் தம்பியும் 2 பேர் வராங்க. அதே நாங்கள் இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் தான் இந்த பேட்டி கொடுத்துன்னுக்குறோம்.